தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 29/3/2023 புதன்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் இரவு 10:14 வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். வாக்கிய கணித ரீதியாக சனி பெயர்ச்சியாகின்ற தினம். இதுவரை மகர ராசியிலே நீண்ட நாட்களாக இருந்த சனி பகவான் இன்றைக்கு கும்பராசிக்கு வருகின்றார். வாக்கிய கணித ரீதியான இந்த பெயர்ச்சி கும்பராசிக்குள்ளே 24/8/2023 வரை இருக்கிறார். அதாவது 23/8 வரை இருக்கிறார். 24/8/2023 மீண்டும் மகரத்திற்கு சனி வந்து அங்கிருந்து மீண்டும் 20/12/2023 தான் கும்பராசிக்கு செல்கின்றார். அப்படி செல்கின்ற பொழுது இன்று மதியம் 12:51 அளவிலே அவிட்டம் 3ஆம் பாதத்தில் கும்பராசிக்குள் வருகின்றார். இதன் விளைவாக இந்த சனி பெயர்ச்சி, அதாவது சனியின் சஞ்சாரத்தினாலே என்னவெல்லாம் யாருக்கெல்லாம் சில மாற்றங்கள் வருகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுவரை அஷ்டமத்து சனியின் கடுமையிலிருந்து வந்த இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்றைக்கு அஷ்டமத்து சனியிலிருந்து அவர்கள் விடுபடுகின்றார்கள். 8லிருந்து 9ஆம் இடத்திற்கு வருகின்றது. அதே நேரத்திலே துலாம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தது 4ஆம் இடத்தில். அந்த அர்த்தாஷ்டம சனி இன்று விலகி 5ஆம் இடத்திற்கு செல்கின்றார். அதற்கு பின்னாலே மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்மச்சனியாக இருந்தது. அவர்களுக்கு ஜென்மச்சனி விலகி இப்பொழுது குடும்பச்சனியாக வந்திருக்கின்றது. இது 2.5 ஆண்டு காலம் அங்கே இருக்கும். ஆனால் 24/8 மகரத்துக்கு மீண்டும் வந்த பிறகு திரும்ப 20/12/2023 கும்பத்திற்கு சென்று அங்கு நீண்ட காலம் சஞ்சரித்த பிறகுதான் அவர் மாறுகின்றார் என்று இந்த வாக்கிய கணித ரீதியான பஞ்சாங்கம் எடுத்துரைக்கின்றது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 விலகி இன்பங்களை கொடுக்கும் விதத்திலேயே இந்த சனியின் மாற்றம் வருகின்றது. கும்பராசிக்காரர்களுக்கு விரகிச்சனி விலகி ஜென்மச்சனியாக இப்பொழுது வந்திருக்கின்றது. அதே நேரத்திலே மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனி தொடங்குகின்றது. தொடங்கி மீண்டும் மகரத்திற்கு வந்த பிறகு மீண்டும் கும்பத்திற்கு வந்தும் அது தொடரும். அதே நேரத்தில் இன்று கடகராசிக்காரர்களுக்கு 8லே சனி, அஷ்டமத்து சனி ஆதிக்கம் ஆரம்பமாகிவிட்டது. மிக 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 கவனத்தோடு அவர்கள் இருப்பது நல்லது. ஒரு சில மாதங்கள் கும்பத்துக்குள் இருந்தாலும் கூட இந்த அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பார்கள். எனவே எந்த முயற்சி செய்தாலும் நீங்கள் யோசித்தும் இறைவனை பூசித்தும் அருகில் இருக்கும் ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் அறிஞர் பெருமக்கள் அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை கேட்டும் செய்தால் அந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டகச்சனி, விரயங்கள் கூடுதலாக இருக்கலாம். அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி யோகம் செய்பவர் என்பதனாலே சனி கடுமை ரொம்ப அளவில் இருக்காது, பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. என்ன இருந்தாலும் சனி பயிற்சி அன்றைக்கு நீங்கள் சனியை நினைத்து வழிபடுவது நல்லது. பொதுவாக சனிக்கு எத்தனையோ கவசங்கள் உண்டு, உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். அந்த கவசத்திலே புதிதாக சில ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய தினத்தந்தியிலே நான் எழுதிய சனி கவசம் அதிலே வெளியிட்டார்கள். அந்த பாடலிலே நீங்கள் அதை பார்க்க வேண்டும். பொதுவாக அன்னதானத்தின் மீது அளவிலா பிரியம் வைத்த மன்னனே சனியே, உன்னை மனதார போற்றுகின்றோம். உன்னையே சரணடைந்தோம், உயர்வெல்லாம் எமக்கு தந்து மன்னர்வோர் வாழ்வதற்கு மணியான வழிவகுப்பாய். வந்த நாம் காரிநீலா மணியான மகரவாசா, தந்ததோர் கவசம் கேட்டே சனியனும் எங்கள் ஈசா. வந்திடும் துயரம் நீக்கு, வாழ்வினை வசந்தமாக்கு, எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்றுன்னு நான் அதில் குறிப்பிட்டிருக்கேன். நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் எதிர்மறை சொற்கள் இல்லாமல் நேர்மறை சொற்களாக இருக்க வேண்டும். இன்று சனியின் சன்னதிக்கு நீங்கள் செல்கின்ற பொழுது சனியை சாய்வாய் நின்று கும்பிடு, குருவை நேராய் நின்று கும்பிடு என்று நான் சொல்லுவது வழக்கம். குரு சன்னதிக்கு சென்றால் நேராக நாம் நின்று குரு பார்வை நம் மீது பதிய வேண்டும். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். ஆனால் சனியின் பார்வை பதியும் விதத்திலே நின்று கும்பிடக்கூடாதாம். ஏதேனும் ஒரு பகுதியில் நாம் நின்று கொண்டு சனியை நாம் வழிபட வேண்டும். வழிபடுகின்ற பொழுது இது போன்ற கவசங்கள், நல்ல வார்த்தைகளை சொல்லி சனி பகவானை போற்றி என்று சொன்னால் கூட சனியினால் நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும். எனவே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்தாலும், 7.5 சனியில் இருந்தாலும், கண்டகச்சனியில் இருந்தாலும், ஜென்மச்சனியில் இருந்தாலும், குடும்பச்சனியில் இருந்தாலும், பாதச்சனியில் இருந்தாலும் உங்களுக்கு தொடரும் சனியால் தொல்லைகள் விலக வேண்டும் என்றால் எங்கள் சனி பகவானை பூஜிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். கவசம் படித்து வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, புண்ணிய காரியங்களுக்கு நீங்கள் பொருளுதவி கொடுத்து மகிழ்கின்ற நாள். இன்றைக்கு புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். மாமன் மைத்துன வழி ஒத்துழைப்புகளோடு உங்களுடைய சேமிப்பும் உயர்கின்ற விதத்திலே சில நல்ல காரியங்கள் நடைபெறப் போகின்றது. இந்த நாள் நீங்கள் சனி பகவானை வழிபடுவது நல்லது. உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு சனி வந்திருக்கின்றார். லாபம் உங்களுக்கு தொழிலிலே கிடைக்கும் விதத்திலே அமையப் போகின்றது.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு இன்று சனி 10லே வருவதனாலே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொலைந்த எதிரிகள் விலகுவார்கள். கேட்டது கிடைக்கும். பெற்றோர்களின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வருமானம் போதுமானதாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட போட்டிகளுக்கு மத்தியில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படலாம். இன்று பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. நல்ல நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி இன்று விலகி 9ஆம் இடத்திற்கு வந்துவிட்டது. எனவே அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும், ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கும். அக்கறை காட்டாத செயலில் கூட உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கலாம். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வம் கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அதிக சம்பளம் தருவதாக சொல்லி கூட அழைப்புகள் வரலாம். அதை ஏற்றுக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். சந்திர மங்கள யோகம் இருப்பதனாலே இன்று தினம் உங்களுக்கு கல்யாண வரன்கள் கூட கைகூடலாம். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்து விட்டது. எனவே இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்றவற்றை நினைக்கின்ற நேரம். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் பக்கபலமாக இருப்பார்களா என்ற சந்தேகம்தான். சக பணியாளர்களிடம் மோதல்களை தவிர்ப்பது நல்லது. போராட்ட நிலை உருவாகலாம். கவனம் தேவை. எதிலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே நன்மை கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் என்றால் நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ன இருந்தாலும் இன்னும் ஒரு சில மாதங்களிலே உங்களுக்கு குரு பெயர்ச்சி நடக்கின்ற பொழுது உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கப் போகின்றார். இப்பொழுது நீங்கள் பொறுமையாக இருப்பது மட்டுமல்ல, சுப விரயங்களை மேற்கொள்ள வேண்டிய நேரம். கருத்து மோதல்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது குறைதான் சுமத்தி கொண்டு இருப்பார்கள். என்ன இருந்தாலும் இல்லத்திலே நல்ல காரியம் நடைபெறுவதில் இருந்த தடை அகலுவதற்கு என்ன வழி என்று யோசியுங்கள். முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக இன்று தினம் நீங்கள் ஆணைமிகு பெருமான், அதே நேரம் அனுமன், சனி பகவான் மூன்றையும் நீங்கள் வழிபடுவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். 6ஆம் இடம் எனப்படும் உத்தியோக ஸ்தானத்திற்கு சனி செல்கின்றார். இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கலாம், அல்லது சம்பள உயர்வு வரலாம், அல்லது பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வேலையில் சேரக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். என்ன இருந்தாலும் உங்களுடைய ஜீவனஸ்தானம் பலப்படுவதனாலே இன்று உங்களுக்கு இனிய நாள். குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிவதனாலே சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகிவிட்டது. எனவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் அக்கறை காட்டுவீர்கள். அது கைகூடுவதற்கான அறிகுறியும் தென்படுகின்றன. விரயங்களை நல்ல விரயமாக மாற்றுவதற்காக நீங்கள் செய்த புதிய யுக்திகளை இன்று வெற்றிகரமாக வரப்போகின்றது. விரோதிகள் விலகும். இந்த நாள் நல்ல நாள். பஞ்சமஸ்தானத்திற்கு சனி வந்திருப்பதால் நெஞ்சமகிழும் சம்பவங்களும் நடைபெறப் போகிறது. பிள்ளைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 4ஆம் இடத்திற்கு சனி வந்திருக்கிறார். அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே உங்களுக்கு பணப்புழக்கம் சரளமாக இல்லையே என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் கூட குரு பார்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். அதே நேரத்தில் முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இன்று 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் சூரிய பலமும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதனாலே பிள்ளைகளுக்கு ஏதேனும் வேலைக்கு ஏற்பாடு செய்து அரசு வேலைக்காக முயற்சி செய்திருந்து அது கிடைக்காமல் இருந்தால் இப்பொழுது அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இன்று உங்களுக்கு மேலும் இனிமை கிடைக்க சனி பகவானையும் நீங்கள் வழிபட வேண்டும். ஆணைமிகு பெருமான் அனுமானையும் வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7.5 விலகுகின்ற நாள். எனவே எதை தொட்டாலும் இனி வெற்றிகரமாகவே முடியும். வசதி வாய்ப்புகள் பெருகும். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். விரோதிகள் விலகிச் செல்வார்கள். பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்திலும் நிறைவு ஏற்படும். இந்த நாள் யோகமான நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி விலகி குடும்பச்சனியாக வந்துவிட்டது. எனவே உடல் ஆரோக்கியம் சீராகும். உள்ளத்தில் தெம்போடும் உற்சாகத்தோடும் செயல்படுவீர்கள். குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை சேரும். இந்த நாள் நல்ல நாள். இன்று சனியை கும்பிடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் வந்துவிட்டது. எனவே உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். சில பயணங்கள் உங்களுக்கு நன்மை தருவதாக அமையாது. விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியோடு செயல்படுவது மட்டுமல்ல, பக்கத்தில் இருப்பவர்களையும் நீங்கள் பக்கபலமாக அமைத்துக்கொள்ள விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. ஜென்மச்சனி முடியும் வரை கொஞ்சம் கவனமாக இருப்பதே நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கு 7.5 சனி உருவாகிவிட்டது. எனவே எதை தொட்டாலும் இனி கொஞ்சம் தாமதங்களும் தடைகளும் வரத்தான் செய்யும்.
இருந்தாலும் கூட உங்களுக்கு பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். ஜென்மத்தில் குறி இருப்பதால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். கையில் பணம் வந்த மறுநிமிடமே செலவாகிவிட்டது என்று கூட நீங்கள் கவலைப்படுவீர்கள். உடல்நலத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். சிறு தொல்லைகள் வந்தால் கூட உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. அச்சுறுத்து நோய்களால் அவதிப்படுகின்ற நேரமாக கூட கருதலாம். என்ன இருந்தாலும் சனியை முழுமையாக நம்பிக்கையோடு வழிபட்டால் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.